ஊர் உலகத்துக்கு எப்படி தெரியும்? அமுதா செத்தாளா? எங்க செத்தா? எப்படி செத்தா? கொலையா, தற்கொலையா, இல்ல இயற்கை மரணமா? எப்படி இருந்தாலும் அமுதாவோட பாடி கிடைக்கணும்ல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். அந்த விசாரணையில என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம போட்ட திட்டம் மாதிரியே எல்லாமே நமக்கு சாதகமா அமைஞ்சு போச்சுன்னா அந்த சொத்து உங்க பேருக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்க மனசு மாறாம அதை என் பேருக்கு எழுதி வைக்கணும். இதுல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சொத்து ஒண்ணு அவ்வளவு ஈஸியா நம்ம கைக்கு வராது. புரியுதா மிஸ்டர் ராம்குமார்? நாம நினைக்கிறது ஈஸி, ஆனா எல்லாமே நடக்கிறது கஷ்டம். புரியுதா? பணம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி, அத சம்பாதிக்கிறது தான் குதிரை கொம்பு. அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா வாழ்ந்தீங்க. நீங்க சம்பாதிச்சது சல்லி காசு இல்ல. நீங்க சம்பாதிச்ச பணமா இருந்தா எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது அமுதாவோட அப்பா சொத்தாச்சே, அதனாலதான் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. கடத்தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையெல்லாம் இருக்கு. சித்ரா, நீ எப்படி யோசிச்சு திட்டம் போடுற? எதுவுமே எனக்கு தெரியலையே. என்கிட்ட மயங்கி கிடக்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஈஸியா மனசு மாறிடுவீங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களை எந்த பொண்ணு விழ வச்சிருவா? அப்படி சொல்லாத. உன்னை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. லவ்வா? இத நான் நம்பணுமா? உன் மேல சத்தியமா எந்த காலத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். நீங்க சத்தியத்தை சக்கரை பொங்கல்ல கலந்து சாப்பிடுற ஆளு. உங்க சத்தியத்தை தண்ணீர தான் எழுதி வைக்கணும். இப்ப நீங்க சத்தியம் பண்ணுவீங்க. ஏன்னா கையில சல்லி காசு இல்ல, நில் பேலன்ஸ். உங்க பேங்க் பேலன்ஸை விட கார்த்திக் பேலன்ஸ் ரொம்ப அதிகம். சித்ரா, அவசரப்படாம பொறுமையா கேளுங்க. உங்க சொத்து முதல்ல உங்க கைக்கு வரட்டும், அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். குட் பை. எப்படியும் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு வந்துட்டியே. சித்ரா, நான் ஏமாந்துட்டேன். ஏன் முதா இந்த நாடகம்? என்ன நாடகம்? எனக்கு எல்லாம் தெரியும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி.
உன் புருஷன் அதான் எம்டி. ஒரு சாதாரண ஆளு. உங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சவன் தானே. உங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஆளு உன் தலையில கட்டி வச்சுட்டாரு. அந்த ஆளு உன்னை விரும்பல, உன் சொத்தை தான் விரும்புறாரு. அதான் உன்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சு கார்த்திகோட கோவாக்கு அனுப்பி வச்சாரு. நீயும் அவர் பேச்சு நம்பி அவர் கூட கிளம்பிட்ட. நான் எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொன்னேன், கார்த்திகோட அனுப்ப வேண்டாம் அப்பவே சொன்னேன். அவர் தான் கேட்கல. அவர் உங்களுக்கு கொலை செய்யற திட்டத்தோடதான் அனுப்பி வச்சாருன்னு எனக்கு தெரியாத. தெரிஞ்சிருந்தா உங்களை அனுப்பியிருக்கவே மாட்டேன். சும்மா டூர் போறீங்கன்னு தான் நினைச்சேன். அவரும் அதத்தான் என்கிட்ட சொன்னாரு. உங்களால இவ்ளோ சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு உங்களையே கொலை பண்ண பாத்திருக்காரு. அவர் எவ்வளவு தப்பானவர்னு பாத்தீங்களா? ஆமா சித்ரா, இவ்ளோ கேடு கெட்டவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நடுக்கிறியோடி? என்ன சொன்ன? பயப்படுறீங்களான்னு கேட்டேன். என்னையே ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்தவரு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன விடுவாரு? அவரு விட மாட்டாரு. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. சொல்லு சித்ரா. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டு தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு என் மேல ஆசை இருக்கா? எல்லா சொத்தையும் அனுபவிச்சுட்டாரு. என் கூட குடும்பம் நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்காரு. நான் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்க என் முதலாளி. நீங்க நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். இப்போதைக்கு அவர் கண்ணுல நீங்க படக்கூடாது. பட்டா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்டீங்க. அவரு உங்க சொத்தை தன் பேருக்கு மாத்தி சுகமா வாழலான்னு கனவு காண்றாரு. தாலி கட்டின மனைவி உங்களையே ஏமாத்தின மனுஷன் என்னையும் ஏமாத்துவார்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அவர் திட்டத்துக்கு ஒத்து போக மாட்டேன். ஆனா அதை வெளிப்படையா காட்டிக்க கூடாது. அவருக்கு நம்பிக்கை வர மாதிரி நான் நடந்துகிட்டாதான் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லுவாரு. நானும் அவர் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிப்பேன். அதை கேள்விப்பட்டு என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாமே உங்க நன்மைக்காக தான். அவர் போற வழியில போக விட்டு ஒரு கட்டத்துல அவர் புடிச்சு எல்லா உண்மைகளையும் சொல்லி, அமுதா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க, கார்த்தி உங்களை ஏமாத்திட்டான், அவரை நம்பாதீங்க, அமுதா பாவம் உங்களையே நம்பி இருக்காங்கன்னு சொல்லி அவர் மனச மாத்தி உங்களோட சேர்த்து வச்சு நீங்க கௌரவமா வாழ்றதுக்கு நான் உதவி பண்றேன். சாரி சித்ரா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ இவ்ளோ நல்லவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சித்ரா. என் கூட பிறக்காத சகோதரி. என் வாழ்நாள்ல உன்னை மறக்கவே மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீதான் என்ன காப்பாத்தணும். சச்ச, என்னதான் இருந்தாலும் நீங்க என் முதலாளி. ஏன் கால போய் விழலாமா? நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. எம்டி கண்ணுல படாம தலைமறைவாவே இருங்க. நான் எப்ப சொல்றேனோ அப்ப வெளியே வந்தா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் கார்த்தி ஒரு மாதிரியா இருக்க? என்ன எல்லாரும் மிரட்டுறாங்க அமுதா. யார் மிரட்டுறா? சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா விசாரிக்குமா? என்ன அமுதா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ சொல்றது சிரிப்பா இருக்கு. அதை விட சிரிப்பு நீ சிங்கம்னு சொன்னியே, அதான் காமெடியே. நான் சிங்கமோ இல்லையோ, அந்த சிவா மிரட்டுறான், சித்ரா மிரட்டுறா. அந்த திருட்டு பையன் சிவா கொண்டு வந்தது பெரிய மடத்தனம். நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல அர்த்தமே இல்ல. இப்ப என்ன செய்யணும் அதை யோசி. நீ தான் ஏதாவது ஐடியா சொல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியோ தப்போ காரியத்துல இறங்கியாச்சு, முடிச்சுதானே ஆகணும். நான் ராம்குமார பார்த்து பயப்படல, அவன் தான் எனக்கு பயப்படணும். என் கதையை முடிச்சிட்டு எல்லா சொத்தையும் எடுத்துட்டு சித்ராவோட கும்மால் அடிக்கலான்னு கனவு காண்றான். அது நடக்காது. உன்னை கொலை பண்ணிட்டேன்னு எம்டி கிட்ட சொல்லிட்டேன். அந்த லூசு சிவா சிடி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இந்த விஷயம் சித்ராவுக்கு தெரிஞ்சு போச்சு. சித்ரா கிடக்குறா விடு. சித்ரா என்ன பார்த்து பேசினா, நான் சாகலைங்கிறது அவளுக்கும் தெரியும். அவளும் சொத்துக்காக தான் ராம்குமார் பின்னாடி சுத்திட்டு இருக்கா. சொத்து வந்தா அவளே ராம்குமாரை விட்டு ஒதுங்கிடுவா. இது அந்த முட்டாள் ராம்குமாருக்கு தெரியல. சித்ரா நல்லவளா இருந்தா தானே நம்ம பயப்படணும். நீங்க எல்லாரும் தப்பானவங்க. நீங்க எல்லாரும் எனக்கு தான் பயப்படணும். நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா ராம்குமார் நடிப்பான். அதுவும் எனக்கு தெரியும். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நீ என்னையுமா நம்பல? நான் அவனை மனப்பூர்வமா விரும்புறேன் அமுதா. எனக்கு உன் சொத்து சுகம் எதுவுமே வேணாம்.
நீ சொன்ன மாதிரி நான் ராம்குமாரை போட்டு தள்ளிடுறேன். நாம எங்கேயாவது போய் ஜாலியா வாழலாம். என்ன கொலை பண்றதுக்கு உன்னை அனுப்புன அந்த ராம்குமார நான் அழிக்காம விட மாட்டேன். நீ டென்ஷன் ஆகாத அமுதா, அதை என் கிட்ட விட்டுரு. அவனை கொலை பண்ணி நான் ஜெயிலுக்கு போக கூட தயாரா இருக்கேன். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. யார் வீட்டு சொத்தை யார் அபகரிக்கிறது? எங்க அப்பா உழைச்சு சம்பாதிச்சது. பாவம், எதுவுமே தெரியாத அப்பாவி அவரு. அவரையே ஏமாத்துறா ராம்குமார். விடமாட்டேன், அவனை வாழவே விடமாட்டேன். நீ எனக்கு உதவியாரு, நான் ஒரு கை அவனை பாத்துடுறேன். சொல்லு சரோஜா, உன்னையெல்லாம் இவ்வளவு நாள் பார்க்காம விட்டதே ஏன் தப்புதான். எனக்கு இப்படி ஒரு பாசமான தங்கச்சி இருக்கிறதே ஏன் இப்படி இத்தனை நாளா மறந்தேன்னு எனக்கே தெரியல. அக்கா, பழசையெல்லாம் ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதை விடுங்க, நான் தான் இப்ப வந்துட்டேன்ல. 2 பேரும் ஒன்னாயிட்டோம்ல, புதுசா ஏதாவது பேசுக்கா. இத்தனை நாளா நீங்க இல்லாம நான் எப்படி தவிச்சிருந்தேன் தெரியுமா? சரோஜா, எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் உன்னை கோவமா பார்த்தது என்னோட தப்புதான். என்ன பண்றது, காலம் நமக்கு புத்தி புகட்டும் போதுதான் நாம என்ன தப்பு செஞ்சோன்னு புரியுது. நீ இப்படியே தப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தா நானும் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இப்ப எதுக்கு நான் செஞ்சதையெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? நீ செஞ்சதை நான் தான் தப்புன்னு சொல்லணும். நானே சொல்லாதப்ப நீ எதுக்காக தப்புன்னு நினைக்கிற? உன்ன மாதிரி நல்ல மனசு எனக்கு இல்லாம போச்சேடி. என்ன மாதிரி நல்ல மனசா? என் ஏரியாவுல போய் கேளு, என்னை விட மோசமானவ யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ என்னடானா பொய் மேல பொய் சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. 1000 பேர் 1000 சொன்னாலும் எனக்கு தெரியும்படி என் தங்கச்சியை பத்தி. இப்படி மாறி மாறி நாம செஞ்ச பெருமைய பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, பொழுதுதான் போகும், பொழப்பு ஓடாது. சரி, நான் எதுக்காக வந்தேங்கிற மேட்டரை சொல்லிடுறேன். அதையும் தான் சொல்லு கேப்போம். நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து மறுபடியும் ராஜேஸ்வரி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? இல்ல. மறுபடியும் பிரச்சனை பண்ணானா சொல்லு, ஆளை கமுக்குன்னு காலி பண்ணிடுவோம். ஐயோ சரோஜா, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. ஒரு உயிரை கொன்ன பாவம் நமக்கு வேண்டாம். நீ பிரச்சனைய தீக்கணும்னு நினைக்க மாட்டேன், பிரச்சனைய கட்டி பிடிச்சு அழணும்னு தான் நினைப்ப. எல்லாம் உன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? மறுபடியும் ராஜேஸ்வரி வந்தாளா இல்லையா? வந்தா. என்னது வந்தாளா? இத ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வந்தவ பிரச்சனை பண்றதுக்கு வரல சரோஜா. நீ அவளை மிரட்டதுக்கு அப்புறம் அவ பயந்துட்டா போல இருக்கு. அதுதான் என்ன பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தா. நீ பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு விருந்து வச்சு உபச்சாரம் பண்ணிய நீ. சரோஜா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கூட நான் இந்த தப்ப பண்ணுவனா? வந்தவளை திருப்பி நான் அனுப்பிச்சிட்டேன். மன்னிச்சியா இல்லையா? என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண குடும்பத்துக்கு நான் மன்னிப்பேனா? மன்னிச்சிருந்தேன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னையெல்லாம் என் அக்கானே நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்றேன்க்கா, என்னோட சர்வீஸ்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கேன். ஆனா ராஜேஸ்வரி மாதிரி ஒரு மோசமான பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. திருந்திட்டா. மறுபடியும் என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு என் வீட்டு வாசப்படி ஏறி வந்தா ஒரே அடியா அவளை வீட்டு வாசப்படி வராதுன்னு விரட்டி அடிச்சிருவேன். நல்ல வேலை பண்ண. இனிமே அந்த ராஜேஸ்வரி மூச்சு காத்து கூட நம்ம வீட்டு மேல படக்கூடாது. மறுபடியும் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வெயி, என்கிட்ட சொல்லு, அவளை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் மிரட்டி அதுக்கப்புறம் நீயும் மிரட்டினா, அதனால இனிமே நம்ம வழிக்கு குறுக்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவ அடிப்பட்ட பாம்பு, அவ கடிக்காம விட மாட்டா. நீதான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வேணும்னா பாதுகாப்புக்கு நீயும் பானு என் வீட்டுல வந்து தங்கிக்கிங்க. வேண்டாம் சரோஜா, அவ வரமாட்டான்னு நினைக்கிறேன். வந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். யோசிக்கவே வேண்டாம், நம்ம வீடுதான் உங்களுக்கு சேஃப்டி. பிரச்சனைனா நானும் என் பொண்ணும் அங்க வராம வேற எங்க போவோம்? என்னது பிரச்சனைனாதான் என் உதவி உங்களுக்கு தேவைப்படுமா? பிரச்சனை இல்லைன்னா என்ன மறந்துடுவ, அப்படித்தானே? சரோஜா, விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. என்னையும் என் பொண்ணையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திருக்கேன். அட அத விடுக்கா, பானுவுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போற? அவ கல்யாணத்தை பத்தி என்ன ஐடியா வச்சிருக்க? நிறைய வரன் வந்துகிட்டே தான் இருக்குது. நீ என்ன நம்புறியா இல்லையா? உன்னை நான் பரிபூர்ணமா நம்புறேன். அப்போ பானுவோட கல்யாணத்தை என்கிட்ட விட்டுரு. பானுவுக்கு ஏத்த மாப்பிளைய நல்ல வசதியானவனா பார்த்து பானுவுக்கு நான் கட்டி வைக்க போறேன். அவ கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. இருந்த ஒரு சுமையும் நீ சுமக்கிறேன்னு சொல்லிட்ட. இனிமே நான் செத்தாலும் சந்தோஷம்தான்.
நான் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தைய உன் வாயால கூட சொல்லாத. உன் மனசுல கூட அத நினைக்காத. தைரியமா இருக்கா? உன் தங்கச்சி சரோஜா நான் இருக்கேன்ல. ஹலோ, நான் ராம்குமார் பேசுறேன். சொல்லுங்க ராம்குமார். உங்களை மீட் பண்ணுமே, ஸ்டேஷன்ல இருக்கீங்களா? இல்ல உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். சொன்னீங்கன்னா வீட்டுக்கு வரேன். அப்படியா? சரி, வாங்க வாங்க வாங்க. இந்த உடனே வரேன். என்னாச்சு? என் வைஃப் அமுதாவை காணோம். காணுமா? கோவாக்கு போனா திரும்பி வரவே இல்லை. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன்